பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே ஒரே கதைதான்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டும் சொல்லப்படுற விதத்துல ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? அது எப்படி உருவாச்சு? வாங்க அத பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல இந்த டைம்லைனை பாருங்களேன். பழைய ஏற்பாட்டோட கடைசி புத்தகம் எழுதி முடிச்சதுக்கும் புதிய ஏற்பாட்டோட முதல் புத்தகம் எழுத ஆரம்பிச்சதுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 400 வருஷம் கேப். சும்மா இல்ல, 400 வருஷம். ஒரு மௌனமான காலம். இந்த பெரிய இடைவெளி தான் நாம பார்க்க போற பல மாற்றங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த 400 வருஷத்துல உலகம் எவ்வளவு மாறி இருக்கும். அதனாலதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி, அதை எழுதின ஆளுங்க, அவங்க வாழ்ந்த கலாச்சார சூழல்னு எல்லாமே பழைய ஏற்பாட்டில இருந்து டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மாற்றங்கள் கதையை எப்படி மாத்திச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இந்த புது சூழல் மக்களோட அன்றாட வாழ்க்கைய, அவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிகளை எப்படி மாத்துச்சு? முதல்ல சட்டத்தை பத்தி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாளுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். அன்னைக்கு எந்த வேலையும் செய்யவே கூடாது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதோட நோக்கமே மாறுது. அது வெறும் ஓய்வுக்கான நாள் மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் இரக்கம் காட்டுறதுக்குமான ஒரு நாளா பார்க்கப்படுது. இந்த மாற்றத்தை இயேசு சொன்ன ஒரு வரி ரொம்ப அழகா விளக்குது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அதாவது சட்டம் முக்கியம்தான், ஆனா அதை விட மனிதனோட நலன்தான் முக்கியம்ங்கிற ஒரு பெரிய ஷிஃப்ட் இங்க நடக்குது. இதே மாதிரியான ஒரு மாற்றத்தை உணவு விஷயத்திலயும் நம்மால பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு சட்டப்படி சில உணவுகள் சுத்தமானது, சிலது தீட்டானதுன்னு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா உணவுகளும் சுத்தமானவைதான்னு சொல்லப்படுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? முக்கியத்துவம் வெளிச்சடங்குகளிலிருந்து உள் மனசாட்சிக்கு மாறுது. அதாவது நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத விட உங்க மனசு எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறது தான் முக்கியம். இந்த ஒரு சின்ன மாற்றம் வெவ்வேறு கலாச்சாரத்துல இருக்கிற மக்களை ஒன்னா இணைக்க ஒரு பெரிய தடையை உடைச்சது. கடவுளோட உடன்படிக்கையின் அடையாளமா பார்க்கப்பட்ட விருத்த சேதனத்திலும் இதே மாதிரி ஒரு மாற்றம் வருது. பழைய ஏற்பாட்டுல அது எல்லா ஆண்களும் செய்ய வேண்டிய ஒரு உடல் ரீதியான சடங்கு. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுது, உண்மையான விருத்த சேதனம் உடம்புல இல்ல, இதயத்துல ஏற்படுற ஒரு ஆன்மீக மாற்றம் தான். ஓகே, சட்டங்கள்ல ஏற்பட்ட இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது என்னன்னா, கடவுளை பற்றியும் நீதியை பற்றியுமான புரிதல்ல ஏற்பட்ட மாற்றம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டோட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ஒரே கொள்கை. அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருங்கிற நம்பிக்கை. சுத்தி இந்த எல்லா நாடுகளும் பல கடவுள்களை வணங்கிட்டு இருந்தப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொன்னது ஒரு புரட்சிகரமான விஷயமா இருந்துச்சு. புதிய ஏற்பாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஊரடை கொள்கைய மறுக்கல, ஆனா அதை இன்னும் விரிவுபடுத்துது. அதுதான் திரித்துவம்ங்கிற கான்செப்ட். அதாவது கடவுள் ஒருவர் தான், ஆனா அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு 3 நபர்களா தன்னை வெளிப்படுத்துறாருங்கிற புரிதல் வருது. கடவுளை பத்தின இந்த புரிதல் மாறும்போது நீதிய பத்தின பார்வையும் ஆட்டோமேட்டிக்கா மாறுது. பழைய ஏற்பாட்டுல நீதிங்கிறது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படிங்கிற சமமான பழிவாங்கலா இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்றாரு, ஒருவன் உன் வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுன்னு. இது பழிவாங்கலுக்கு பதிலா மன்னிப்பையும் கருணையையும் முன்னிறுத்துற ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதே மாதிரிதான் மன்னிப்பும். பழைய ஏற்பாட்டுல மன்னிப்புங்கிறது நீங்க மனம் திரும்பி நல்லது செஞ்சா கிடைக்கிற ஒன்னா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல மன்னிப்புங்கிறது நாம செய்யற செயல்களால சம்பாதிக்கிற விஷயம் இல்ல, அது கடவுள் நமக்கு விசுவாசத்தின் மூலமா கொடுக்கற ஒரு பரிசுங்கிற கொடுத்து வருது. சரி, சட்டமும் மாறிடுச்சு, கடவுளை பத்தின புரிதலும் மாறிடுச்சு. இதனால மக்களோட சமூகம், அதாவது விசுவாசிகள் கூடி வர்ற அந்த அமைப்பு எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்துல வழிபாடுனா அதுக்கு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருந்துச்சு. அதுதான் எருசலேம்ல இருந்த தேவாலயம். எல்லாரும் அங்கேதான் போகணும். அந்த இடம் மட்டும்தான் ரொம்ப புனிதமானதா கருதப்பட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு பெரிய புரட்சியே நடக்குது. வழிபாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ள முடங்க வேண்டியதில்ல. ஏன்னா விசுவாசிகளான நீங்களே கடவுள் வாசம் செய்யும் ஆலயம்னு சொல்லப்படுது. இது வழிபாட்டை பரவலாக்குச்சு. அதாவது நீங்க எங்க இருந்தாலும் வழிபாடு செய்ய முடியும். இதோட இன்னொரு முக்கியமான விளைவு என்னன்னா, கடவுளை அணுகிற வழி மாறுச்சு. முன்னாடி லேவிய ஆசாரியர்கள்னு ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் தான் கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவுல இருந்து பேச முடியும். ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுது, இனிமே அந்த மாதிரி மத்தியஸ்தர்கள் தேவையில்லை. எல்லா விசுவாசிகளுமே ஆசாரியர்கள் தான். ஒவ்வொருத்தரும் நேரடியா கடவுள்கிட்ட பேச முடியும்னு.
சரி, நாம இப்போ பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சுருக்கமா பார்க்கலாம். நாம பார்த்தபடி சட்டங்கிறது வெளி சடங்குகளை விட உள் மனசாட்சிய பத்தி பேசுச்சு. கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான் சொன்ன இடத்துல இருந்து அவர் திருத்துவமா வெளிப்படுறாருங்கிற புரிதலுக்கு வந்தது. பழிக்கு பழிங்கிற நீதியிலிருந்து மன்னிப்புங்கிற கருணைக்கு மாறுச்சு. வழிபாடு ஒரு கட்டடத்திலிருந்து தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வந்தது. கடைசியா ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கான நம்பிக்கையா இருந்தது உலகத்துல உள்ள எல்லாருக்குமான ஒரு நம்பிக்கையா விரிவடைஞ்சது. ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கான நம்பிக்கையா இருந்தது உலகளாவிய நம்பிக்கையா மாறின இந்த பெரிய மாற்றம் கிட்டத்தட்ட 2000 வருஷமா நடந்திருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம சட்டங்கள், நீதி, சமூகம் பத்தின நம்மளுடைய பார்வைய எப்படி வடிவமைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கிய